மெட்ராஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் கடுமையாக தமிழ்நாடு கவர்னர் ரவியை விமர்சிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக கவர்னர் ரவி இது போல மாநில அரசாங்கங்களுடைய எந்த அதிகாரத்தையுமே மதிக்காம இங்கிருந்து அனுப்பக்கூடிய மசோதாக்களை எதையுமே பொருட்படுத்தாம இப்படி கிடப்பில் போட்டு வச்சுட்டே இருக்காரு. குறிப்பாக ஒரு 10 மசோதா தொடவே இல்லை அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில்? ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக ஒரு நாளில் 2 நாளாகவே இந்த சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரை நாள் போக இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உச்சநீதிமன்றத்தில் கவர்னருக்கு ஒரு முடிவு கட்டிருங்க அப்படின்னு தான் விவாதமே. காலையில் 10:30க்கு தொடங்கியது, கிட்டத்தட்ட சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் அந்த விவாதம் நீடிச்சுட்டு போயிருக்கு. நடுவில் ஒரு அரை மணி நேரம் உணவு இடைவேளை எடுத்துக்கிட்டாங்க. வளர்ச்சி தமிழ்நாடு அரசு மும்முனை தாக்குதல் இறக்கியிருக்கு. உச்சநீதிமன்றம் கடைசியாக எந்திரிக்கும் போது கவர்னர் தரப்புல ஆதாரங்களோட நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு கவர்னருக்காக ஆஜரான மத்திய அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் அவரை பார்த்து நாளைக்கு எவிடன்ஸை கொண்டு வாங்க, அதை தவிர வேற எதுவும் வாயால் கதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி வாண்ட் கிளியர் கட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான விஷயமா இருக்குது. தமிழ்நாடு அரசு மும்முனை தாக்குதலை செஞ்சுருக்கு. மும்முனை தாக்குதல்னால் 3 மூத்த வழக்கறிஞர்கள் 3 பேருமே துறை சார்ந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அடிக்கக்கூடியவர்கள். இந்த கவர்னர் செய்திருக்கக்கூடியது சட்டவிரோதம்னு டிக்ளேர் பண்ணி அவர் என்னுடைய நடவடிக்கையை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதே அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல்னு இன்னைக்கு முகுல் ரோத்கி வாதிட்டு இருக்கிறார். இந்த 3 மூத்த வழக்கறிஞர்கள்னு பார்த்திங்க அப்படின்னா முகுல் ரோத்கி ஒன்று, முன்னாள் அட்டார்னி ஜெனரல், அதே போல் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, அதே போல் திரு பி வில்சன் அவர்கள் டிஎம்கே எம்பியாகவும் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் 3 பேருமே வெவ்வேறு, அதாவது தமிழ்நாடு அரசு வேறு விஷயங்களுக்காக போட்ட மனு கிளப் பண்ண சொல்லிட்டாங்க. கிளப் பண்ணிட்டு இறங்கி தான் இன்னைக்கு ஆடுனது. உச்சநீதிமன்றம் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிச்சு. இந்த ஆளுநர் யாருக்குமே இல்லாத சட்டத்தை அவராக தனக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதிகாரத்தோட செயல்படுறாரோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தான் தோன்றித்தனமாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் அங்கே இருக்க முடியாதுங்கிறத பாலிஷ்டு வேர்ட்ஸாக சட்ட ரீதியாக ஒரு பொறுப்பில் இருக்கீங்கிறதுக்காக பாலிஷ்டாக உங்களுக்கு மட்டும் தனி சட்டம் கிடையாது, ஆர்டிக்கலை நீங்கள் உங்கள் இல்லாத அதிகாரத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு இன்டர்பிரட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாகவே கவர்னரை நோக்கி சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் கேட்டதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஹைலைட்டான விஷயம். இப்போ என்ன கோர்ட்டில் வாத பிரதிவாதம் போச்சு அப்படின்னா, கவர்னர் அவர்கிட்ட 12 மசோதா இருக்குது. தமிழ்நாடு அரசு அனுப்பப்பட்டு 12 மசோதா இருக்குது. அவர் வருஷ கணக்கில் அவர் வச்சுருக்காரு. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு எப்படி நீங்கள் 3 வருஷமாக வச்சுருப்பீங்க, 3 வருஷமாக என்ன பண்ணுறீங்கன்னு அன்றைக்கி இருந்த சந்திரசூட் ஒரு வார்த்தை கேட்டதை அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே திரும்ப அனுப்பிட்டார். இவங்க பார்த்தாங்க தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தை கூட்டி அத்தனையும் திரும்ப நிறைவேற்றி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படி அனுப்பிய பிறகு அதில் 2 மசோதாவை அவர் குடியரசுத் தலைவரனுடைய ஒப்புதலுக்கு அனுப்பிட்டார். மீதி 10 அவர்கிட்ட இருக்குது. இப்போ எங்கே கேள்வி வருது அப்படின்னா, மத்திய அரசு இப்படி ஒரு வாதத்தை அவங்க இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை, அவங்க போய் எடுக்கிறாங்க. கவர்னர் அந்த மசோதாவை எப்பயுமே ஃபஸ்ட் டைம் திரும்ப அனுப்புகிறாரு அப்படின்னா, அது இந்த மசோதாவில் கையெழுத்து போட முடியாதுன்னு அவர் திரும்பி அனுப்பியிருக்காரு. அவங்க அதை திரும்ப நிறைவேற்றி அனுப்புனா இவர் கையெழுத்து போடணுங்கிறது கிடையாதுன்னு ஒரு புது வாதத்தை கொண்டு வராங்க. ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல, ஆர்டிகல் 200 உங்களுக்கு 290 அதிகாரம் குறித்தது ஃபஸ்ட் டைம் வந்தது அப்படின்னா அவர் சில காரணங்களை சொல்லி திருத்தங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணி அனுப்பணும். மென்ஷன் பண்ணாமல் கூட ரிட்டர்ன் அனுப்பலாம். ஒன்று கூடி மறுபடியும் அனுப்பிட்டா கையெழுத்து போடுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. இப்போ இவங்க என்ன ஒரு அதிகாரி இது சொல்கிறாங்க, இப்போ கவர்னர் திரும்ப அனுப்பினார்ல, என்ன நோக்கத்துக்காக திரும்ப அனுப்பினார், என்ன காரணத்துக்காக அனுப்பினாரோ அதை ஏன் திரும்ப அனுப்பின மசோதாவில் அவர் மென்ஷன் பண்ணி அனுப்பலை. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் திரும்ப அனுப்புனா அரசு என்ன நினைக்கும்? இல்லை, வழக்கமாக இது நடைமுறை இருக்கான்னு இது திருப்பி அனுப்புறது 2வது முறை திருப்பி அனுப்பும்போது ஏன் இதை திருப்பி அனுப்புகிறோம், என்ன லீகல் இஷ்யூஸ் இருக்குது, என்ன நடைமுறை இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. என்னன்னா மஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போட்டிருக்காங்க. நோட் போட்டு அனுப்புறதுங்கிறது ப்ரொசீஜர். அது ஆனால் அது இது வரைக்கும் ஃபாலோ பண்ணப்படல. பல காலகட்டங்களில் என்னென்னா ஒரு டிஸ்கஷன்ஸ்க்கு பிறகு அனுப்பப்படாமல் இது இந்த இடத்துல இவர் அரசியல் ரீதியாக கூடாதுன்னு பாஸ் சொல்லிட்டாருன்னு பண்ணுறாரு. என்ன அதில் வாசிக்கும் போது இவங்க ஷேலு மே இதெல்லாம் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நோட் சார்ந்த விஷயத்தில் மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை நீதிபதிகள் கேட்குறாங்க அட்டார்னி ஜெனரல்கிட்டையும் சரி. அதுக்கு முன்னாடி ராகேஷ் திவேதி மூத்த வழக்கறிஞர் அவருமே கவர்னருக்காக ஆஜரானார். அவர்கிட்ட கேட்கும்பொழுது மஸ்ட்டுங்கிற விஷயம் இருக்குது. இப்போ அவர் எதுவுமே இல்லாமல் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் என்னன்னு நினைக்கும்? கவர்மெண்ட்டுக்கு நீ ஏன்னே சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அதிகாரம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சும்மா திரும்ப அனுப்புறீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கலாம்ல. அப்போ ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டுகளை நீங்கள் ஏன் லிஸ்ட்டு பண்ணலை?
அப்படின்னுட்டு அடுத்த வார்த்தை கேட்குறாங்க. இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நோட் போடல. ஆனால் பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, எந்தெந்த சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக, ஏன்னா நீங்கள் அதை உத்தியோக ரீதியாக தான் செய்யணும், உங்களுக்கு வேலையே அதுதான், செஞ்சீங்களோ அதுக்கான மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், எவிடன்சஸ் இதெல்லாம் ஆளுநர் மாளிகையில் இருக்கணும் இல்லையா, அதை கொண்டு வாங்க. நீங்கள் அரசுக்கு தெரிய வேண்டாம்னு கூட நினச்சி அதில் சட்ட சிக்கல்னு பேசியிருக்கலாம். கோர்ட்டுக்கு ஆன் ரெக்கார்டில் வேணும். பிரிங் த எவிடன்சஸ். இவங்க நேக்கா என்ன கேட்டாங்க, நாங்கள் இதை வந்து பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் வேலை கேட்காது, கொண்டு வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. ஆன் கோர்ட்டில் நீங்கள் சீல்டு கவரில் என்கிட்ட கொண்டு வந்து ஃபிசிக்கலாக கொடுத்துருங்கன்னு ஜட்ஜி அதை அலோவ் பண்ண முடியாது. நீ அஃபிடேவிட்னா 10 நாள் நம்ப 20 நாள் நம்ப அப்புறம் லிஸ்ட்டே ஆகாது, நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எடுக்க மாட்டேங்க, இந்த வேலைக்கு ஆகாது பிரதர், நோ அப்படின்னுட்டு திஸ் இஸ் ஜேபி பர்திவாலா அவர்கள். நீங்கள் எங்களுக்கு அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க சொல்லும்போது நீங்கள் வரலாறை சொல்லாதீங்க, சிம்பிளான லாங்குவேஜில் ரொம்ப எளிமையான மொழியில் ஏன் அவர் முடியாதுன்னாரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் விளக்கம் வேணும். அவங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு நாங்கள் கேட்குறோம் இல்லையா, எங்களுக்கு எவிடன்ஸை கொடுங்க அப்படின்ட்டாரா. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க 2வது முறை ஒரு மசோதாவை நிறைவேற்றுறீங்க, ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, திரும்ப அனுப்பிட்டீங்க. திரும்ப அனுப்பின பிறகு நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறீங்க. முகுல் ரோத்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு கிளைம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மத்திய அரசுக்கு முழுக்க சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்க ஒன்றுத்துக்கு இவங்க அதிகாரம் இருக்குது, இவங்க நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னா அது எலிஜிபிளே கிடையாது. அது வந்து கலர்ஃபுல் லிட்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அதில் ஏற்ற அதிகாரம் இல்லை, அப்படியான ஒரு மேட்டரான கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, இவங்களும் சட்டம் ஏற்றலாம் இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ கவர்னருக்கு செகண்ட் வாட்டி அனுப்பும் போது தான் இது பிரசிடென்ட் தான் முடிவெடுக்கணும்னு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அப்போ எப்படி அவர் ரிஜெக்ட் பண்ணார்? பிரசிடென்ட் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்க ஒரு அதிகாரத்தை, பிரசிடென்ட்டோட அதிகாரத்தை இவர் யார் எடுத்து ரிஜெக்ட் பண்ணி திரும்ப அனுப்புற அதிகாரம் இவர் கைக்கு எப்போ வந்துச்சு? இது ஒரு புது ட்விஸ்டாக இருக்கு. இது ரொம்ப பெரிய ட்விஸ்ட். இதுதான் லாஜிக்கலாக மாட்டினதே அங்கே தான். இப்போ இதுக்கு வளைச்சு கதை சொல்கிறாங்க. வழக்கமா இந்த அளவுக்கு ஜட்ஜி ட்விஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. எப்பா இது ஆக்சுவலாக முகுல் ரோத்கே ட்விஸ்ட் பண்ணி ஜட்ஜி அது கரெக்டு தானே, ரிப்பகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு டைமே அங்கே அனுப்பி அவங்க திரும்ப உங்களுக்கு அனுப்பி லெஜிஸ்லேச்சருக்கு போய் திரும்ப நிறைவேற்றி டேரெக்டாக அவங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட போகிறாங்க. நீங்கள் அப்போ அது தவறுனா 3 வருஷம் இதுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு அதிகாரமே இல்லாததான் ரிஜெக்ட் வேறு பண்ணியிருக்கீங்க. பிரசிடென்ட்டோட அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு அதிகாரம் வந்துச்சுக்கிற அடுத்து. அப்போ உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா 3 வருஷமாக முடிவே எடுக்காமல் வச்சுருந்தப்ப உங்களுக்கு அதுக்கு பிரசிடென்ட்டான்னு தெரியாதா? அப்போ திரும்பியே நம்ம அனுப்பக்கூடாது, அங்கே தான் அனுப்பணும்னு ஏன் அப்போ தோணலை? இதில் 12ல் 10 அனுப்பிட்டு அந்த 2 அங்கே தான் போகணும்னு சொல்லி ஃபஸ்ட் டைமே நான் இங்கேருந்து மூவ் பண்ணிட்டேன்னா அது வேறு. நீங்கள் திரும்ப அனுப்பிட்டீங்க, அந்த முடிவை உங்களுக்கு எப்படி எடுக்க முடியும் அப்படின்னதும் கிட்டத்தட்ட கவர்னர் அதுக்கு மேலே அங்கே போய் முட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்ட்டு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி பல கேள்விகளை அடுத்தடுத்து வளைச்சி எழுப்பியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, இப்போ இவங்க சொன்ன விளக்கத்தில் ஜட்ஜே டென்ஷன் ஆகிட்டார். அவர் வந்து நம்ம இப்படிலாம் சட்டம் இயற்றக்கூடாது, இதெல்லாம் இயற்றினா அது வந்து பிரச்சனையாகும்னு திரும்ப அனுப்பினார். ஆனால் ஸ்டேட் என்ன நினச்சிக்கிச்சு, அவர் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணி அனுப்ப சொல்கிறாரு போல ஸ்டேட்டாக நினச்சிக்கிச்சு, அதனால் அவங்க அது திரும்ப செகண்ட் டைம் நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் இல்லை. அது என்னன்னே தெரியாத ஒரு முட்டை கொடுத்தாங்க. அது கேட்டாங்க. அப்போ ஸ்டேட்டு சரியாக புரிஞ்சிக்கல. கவர்னர் வந்து அதை கவர்னர் வாயை திறந்து சொன்னால் தானே தெரியுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு சட்டமே ஏற்றக்கூடாதுன்னு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்படி ஒரு அதிகாரம் உங்களுக்கு முதல்ல எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இந்த சட்டம் இயற்றணும் கூடாதுங்கிறதெல்லாம் கவர்னர் முடிவு பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறத தான் முகுல் ரோத்கே ரொம்ப அவருடைய ஜிஸ்டே என்ன அப்படின்னா, உச்சபட்ச பொறுப்பில், அதாவது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு ஒரு ஸ்டேட்டையே ஒட்டுமொத்தமாக ரான்சம் பணயமாக வைத்திருக்கிறார். இவருடைய செயல்படாத தன்மையின் காரணமாக ஒரு ஸ்டேட் இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது. அந்த ஸ்டேட்டில் ஆட்சியாளர்கள், இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ரஸி, இது ரெண்டுமே இன்றைக்கு தடைபட்டு போயிருக்கிறது. ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்மூத்தாக இல்லைன்னா இந்த கவர்னர் தான் காரணம், இதை கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டார். ஒட்டுமொத்த மக்களையும் அவர் அவமானப்படுத்தக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் பணயமாக வைத்து இதை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கலாக விளையாடணும் அப்படின்னா ஒரு அரசு நடக்காமல் அதை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வேலையே கிடையாது அப்படிங்கிறது முகுல் ரோத்கேயினுடையதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெளிவாக சிம்பிள் லாங்குவேஜில்
நீங்கள் அஃபிடவிட் போடுறோம் அப்படின்னா பக்கமாக இந்த வியாக்கியானம் அந்த 200 ஆர்டிகல் 201 இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டது அதெல்லாம் சொல்வீங்க. இது வேலைக்கே ஆகாது, ஓப்பனாக எங்களுக்கு வாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு வராங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அஸ் த டாக்குமெண்ட்ஸ், எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு வேண்டும். இதுக்கு அடுத்து கவர்னர் ஒரு இடத்துல மாட்டினார். அது என்ன அப்படின்னா, அது அவரே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. கவர்னர் என்ன சொல்கிறாரு, எப்போ திரும்ப அனுப்புகிறார் அப்படின்னா 10/11/2023 அவர் திரும்ப அனுப்புகிறார் மசோதாவை. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் பஞ்சாப் கவர்னர் வழக்கில் 3 நீதிபதிகள் அமர்வு, சந்திரசூட், இது பெஞ்சில் சீனியராக இருக்கக்கூடிய பர்திவாலா, அதே போல் மனோஜ் மிஸ்ரான 3 நீதிபதிகள் அமர்வு ஒரு விரிவான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. எப்பப்பெல்லாம் நீங்கள் திரும்ப அனுப்ப முடியும், எதுலெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட உங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அதில் விளக்கிட்டோம். நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து மத்திய அரசுக்கும் சரி கவர்னர்களுக்கும் சரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு 2 நாள் கழித்து எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை மீறி நான் செயல்படுவேன்னு இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு கவர்னர் செய்கிறார் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்ததை அவருடைய சட்ட ஆலோசகர்கள் அவருக்கு சொல்லலையா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களா? இந்தியா முழுக்க சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தில் ரூலிங் பண்ணுதுன்னா அது இந்தியா முழுக்கவும் தான். தமிழ்நாடு என்ன வேறு இடத்துலையா இருக்குது? அப்போ உங்கள் கவர்னருக்கு அது பொருந்தாதா? 7ஆம் தேதி அது சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது சொல்லிட்டோம். வேறொரு வழக்கில் 8ஆம் தேதி நாங்கள் விரிவான தீர்ப்பை கொடுத்துட்டோம். ஏன்னா அதுக்கு அடுத்தது கேரளா கவர்னர் கேஸ் வரும்போது உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, பஞ்சாப் கவர்னருக்கு நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த 32 பக்கம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிறது தான் எல்லா கவர்னருக்கும் பொருந்தும், நீங்கள் ஒரு வாட்டி அதை படிச்சுட்டு கவர்னர் சரியாக முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. இது இந்தியா முழுக்க இருக்க எல்லாருக்கும் தானே பொருந்தும். அப்போ அது ஏன் தனக்கு பொருந்தது? அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அதற்கப்புறம் 2 நாள் கழித்து ஸ்டேட்டுக்கிட்ட வித்ஹோல்டு அப்படின்னா டெட்டுன்னு நீங்கள் பேசுவீங்க, நான் கையெழுத்து போட முடியாது, நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜில் போட்டதுன்னா பாக்கெட் விட்டோ அதிகாரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, பாக்கெட் விட்டோ இந்தியாவில் பிரசிடென்ட்டுக்கே கிடையாது, நீங்கள் எப்படி வருவீங்கிற இடத்துக்குள்ள தான் ரொம்ப அரகண்டான ஒரு ஸ்பீச் வருது. அதுதான் ரொம்ப ரொம்ப அரகண்டான ஸ்பீச். நீங்கள் யார் முதல்ல வந்து பாக்கெட் விட்டோ பண்ணுறதுக்கு? அதாவது வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் வந்து இன்னும் சொல்ல போனால் காலம் அது சைன் பண்ணல அப்படின்னா அது வந்து டெட் அப்படிங்கிற மாதிரி டெட் அப்படிங்கிறது தான் சொன்னாரு. அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை வித்ஹோல்ட் இஸ் டெட்ங்கிற வார்த்தை கவர்னர் எதுக்காக சொன்னாரு, என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு அவருக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரும்ப உச்சநீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டு அவங்க கொட்டு வாங்கி சொல்லி திருத்தி இவ்வளவுக்கு பிறகும் அவர் இதே ஸ்டாண்டில் இருக்கார் அப்படின்னா, ஏன்னா அவருக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, அவர் மூவ் பண்ணல, டிஸ்கஸ் வாங்க அவர் கான்வர்சேஷனில் முடிச்சுக்கலாங்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்போ ஆப்வியஸாக அவர் இந்த பொது வெளியில் இவ்வளோ ஹியூமிலியேட்டாக அவமானம் பண்ணப்பட வேண்டியது அவராக தேடிக்கொண்டது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பாஸுகளை வராங்க அதை நோக்கி தான் நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரமாண பத்திரம் இல்லை, எவிடன்ஸை நேராக கோர்ட்டில் கொடுங்க, நாளை காலைல 10:30 மணிக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ இந்த கவர்னர் இதோட நிற்காது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருடைய சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்க்கணும்னு நமக்கும் உள்ளபடியே ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாரும் மறந்துட்டோம், ஆனால் பெண்டிங்கில் இவரே பண்ண ஒரு கோக்குமாக்கு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஞாபகம் இருக்கும், செந்தில் பாலாஜி கைதாகிறார், இடி அவரை அரெஸ்ட் பண்ணிடுது. அரெஸ்ட்டு அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காரு. செந்தில் பாலாஜி என்னுடைய ப்ளஷரை தாண்டி போனதுனால நான் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறேன் கேபினெட்லேருந்து, இவராக ஒரு அறிக்கை விட்டார். நீங்கள் யார் முதல்ல, உங்களுக்கு இந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னு கேட்டு டிபேட் ஆனதுக்குள்ளே 3 மணி நேரத்தில் அந்த அறிக்கையை நான் நிறுத்தி வைக்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு ஒரு அறிக்கை விட்டார். ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி வரைக்கும் போயிருக்கோம், தம்பி அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது தம்பி, கோர்ட்டுக்கு போனால் உரிச்சிருவாங்க, வழி கிடையாதுன்னு அவரே நிறுத்தி வச்சார். இன்றைக்கி வரைக்கும் அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. அவர் அதுக்கப்புறம் டெல்லி போனார், அட்டார்னி ஜெனரலை பார்க்க போகிறதா சொன்னாங்க, அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தார், வந்துட்டு அவர் பாட்டு அமைதியாக இருந்தார். அதுக்கடுத்து 1 வருஷம் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் தொடர்ந்தார். இது நடந்துச்சு. அப்போ இந்த யார் கொடுத்த ஐடியாவில் இவர் முதல்ல என்னுடைய அந்த ப்ளஷர் அவர் எழுந்துட்டார். குடியரசுத் தலைவர் ஐ வித்ட்ரா மை ப்ளஷருங்கிற ஒரு வார்த்தை போட்டால் அவங்க பதவியே காலியாக போயிடும். இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடியது அப்படிங்கிற இடத்துல இருந்து இருக்கும்போது உங்களுக்கு இதை முதல்ல யார் சொல்லி கொடுத்தாங்கிற கேள்வி இருக்குது. இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். இந்த எவிடென்சஸை கொண்டு வந்து நீங்கள் கோர்ட்டில் கொடுத்துருங்க, மற்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் இடத்துக்கு தான் வருது. என்னை கேட்டால் டுவர்ட்ஸ் இதில் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக நிச்சயமாக மாறப்போகிறது. அந்த வேலையை தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா உள்ளுக்க அவங்க திணறாங்க, கவர்னரை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவர் பண்ணியிருக்கிறது அத்தனையுமே இவ்வளோ நாள் கான்ஸ்டியூஷனில் இருந்த அந்த கிரே மேட்டர்ஸ், கவர்னர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் இவங்களுக்கு இத்தனை நாளைக்குள்ளே சைன் போடுங்கன்னு கொடுக்கல.
இப்போ நீங்கள் அதை நோக்கி தள்ளுறீங்க. இவ்வளவு என்ன சொல்கிறது, உங்களுடைய பண்பு நலன் ரீதியாக, பண்பு நலன்கிறத விட ஒரு அரசியல் ரீதியான குதர்க்கமாக வேலை செய்யக்கூடியவங்க வந்துட்ட பிறகு அதுதான் கொடுக்கணும்னா அதை நோக்கி நகர வேண்டியதாங்கிற. இவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் நார்த் ஈஸ்டில் இருக்கும்போது இது மாதிரி பல வேலைகளை அவர் பார்த்துருக்காரு. அதே மைண்ட் செட்டப்பில் வந்து தமிழ்நாட்டில் கால் வச்சார். அது வந்து தமிழ்நாடு வந்து இங்கே வந்து எந்த வன்முறையும் கையாளலை, அவர் மேலே எந்த ஒரு அவதூறையும் பேசலை. பட் ஆனால் இப்போ வெஸ்ட் பெங்காலெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுச்சு. அவர் பொண்ணை கையை கொடுத்து இழுத்துட்டாருன்னு ஒரு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க சுப்ரீம் கோர்ட் லீகலாக தான் டீல் பண்ணப்படுது. அந்த லீகலாக அவங்க டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவர் திருப்பி இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை, அவர் வந்து இது அவமானமாக நினைக்கல. இப்படி ரிப்பீட்டடாக ஏதாச்சும் கோர்ட்டுக்கு போகாத வரைக்கும் கோர்ட்டுக்கு போங்கிறத அவங்க எதிர்பார்க்கல, கையை மீறி போயிடுச்சு. பட் ரெகுலராக தொல்லை பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு நமக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கிடைக்குமோங்கிற எண்ணத்தில் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற இடம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு அரசு பர்சனலாக அவர் எங்கேயும் ஹர்ட் பண்ணலை. சட்ட ரீதியாக நீங்கள் பண்ணுற விஷயங்களை எடுத்து உங்களுக்கான டிபேட்டு டிஸ்கோஷன் நகர்த்துறாங்களே தவிர இதை கொண்டு வரல அப்படிங்கிறது. இவர் இப்படியே நகர்த்திட்டு போனால் இன்றைக்கி பல பேர் சங்கிகள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் கண்டமேனிக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா, ஆர்.என். ரவி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் அவர் முக்கியமான ஆளுங்கிறாங்க. அவர் 1990 வரைக்கும் கேரளாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். 82 உங்களுக்கு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் நடக்குது. இவரை எங்கிட்டே அங்கிட்டு போனாருங்கிற கேள்வி வருது. இவரே இன்னொன்று சொல்கிறாரு, எமர்ஜென்சி காலகட்டத்தில் நான் ஹாஸ்டலில் கைது செய்யப்பட்டேன்னு. இவர் அந்த காலகட்டத்தில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு எழுத போயிருந்தார். டிகிரி அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே வந்து கைது பண்ணாங்கங்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் ஏன்னா எமர்ஜென்சி ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் போய் யூபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, உங்களை ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ அத்துமீறல்னா எக்ஸாம் எந்த சமயத்தில் எழுதினீங்கிற மற்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் பெரிய ஆள், புல்வாமாவில் இவர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் நார்த் ஈஸ்ட்டில் சீட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டால் நம்ம சீட்டிங் தான் சொல்லுவோம். அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அநியாயத்துக்கு வாட்ஸ்அப்பில் தூக்கி போட்டு அவர் ஐபி டைரக்டர் வந்திருக்காரு இதெல்லாம் அப்படி தமிழ்நாடு இனிமேல் அந்த பேட்சா அப்படின்னாங்க. அந்த பேட்சுங்கிறதா இப்போ முடிஞ்சுது. நீங்கள் இவ்வளவு வாட்ஸ்அப்பில் ஃபேக் நியூஸை பரப்பி என்ன பண்ண கோர்ட்டு பிடிச்சி கொட்டுச்சு அப்படின்னா முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் மிக நிச்சயமாக. இப்போ சமீப நாட்களாக இடியினுடைய டோன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பியூரோக்ரஸிங்கிற ஒரு இடம் இருக்குது இல்லையா, அந்த பியூரோக்ரஸி ரிப்பீட்டடாக போய் பிஜேபியை வந்து விட்டு கோர்ட்டில் அவங்களால பதில் சொல்ல முடியல. இடி டைரக்டருக்கு ஹைகோர்ட்டு நோட்டீஸ் விட்டுருக்கு, நீங்கள் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை கொடுக்காம, எதிர்த்தரப்புக்கு கொடுக்காம ஒரு 88 கோடி சீட்டிங் கேஸ் சம்மந்தத்தில் கொடுக்கல, அதனால் உங்கள் மேலே நாங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இடி டைரக்டருக்கு சம்மன் பண்ணி கோர்ட் வர சொல்லுது. அப்போ நீங்கள் கண்டமேனிக்கெலாம் போயிட முடியாதுன்னு வரும்போது இடி பேக் ஃபுட் எடுப்பதை போல் கவர்னர்களும் ஒரு எல்லைக்கு தாண்டி இனிமேல் வேலை செய்ய முடியாது என்பதை நோக்கி நகர்கிறார்கள். ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத தாண்டி அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த வழக்கு மிக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ச்சியாக வந்து கவர்னர் பண்ண பல விஷயங்களுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளியாக திருப்பியும் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கொட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி வளவன். நன்றி.